நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மிகவும் இனிமையான இசை. என் கருத்தை பொறுத்தமட்டில் எவரோ மதுரமாக பாடியபடி இங்கு வருவதாகவே தோன்றுகிறது. வா, சென்று அது எவரென்று காண்போம். வாருங்கள். தாம் கைலாயத்தில் சுவர்ணத்தால் மாளிகை எழுப்ப உள்ளீர்களா? நான் முன்பே உன்னிடத்தில் கூறியுள்ளேன், மாளிகை நிர்மாணிப்பதற்கு முழுமையான சுதந்திரத்தை ஈசன் எனக்கு அளித்துள்ளார். மண்ணில் புரளும் நீ மங்கா ஸ்வர்ணத்தின் மதிப்பை அறிய மாட்டாய். எவ்வளவுதான் கூறினாலும் இது உனக்கு புரிய இயலாது. ஸ்வர்ணம் சிறிதளவும் களங்கமற்ற தூய்மையானதாகும். ஸ்வர்ண மாளிகையில் நமது ஈசனின் சிவத்துவம் மற்றும் ஆற்றல்கள் என்றும் ஊக்கம் பெற்று விளங்குவதோடு தமது மிக உயர்ந்த நிலையையும் எட்ட இயலும். தசானந்தரே, தம்மிடம் நான் வினவ முற்பட்டது யாதெனில், நந்தி, தசானந்தர் பெரும் வித்வத்துவம் பெற்றவர். அவர் மண்ணிற்கும் ஸ்வர்ணத்திற்கும் இடையில் உள்ள வேறுபாட்டினை நன்கு அறிந்தவர். தாம் அவரது நிர்ணயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பதே சிறந்தது. இவர் செய்வது யாதாயினும் தீர ஆலோசித்த பின்னரே அதை நிகழ்த்துபவர். இல்லையா தசானந்தரே? நிர்மாணப் பணியை துவக்கும் முன்பாக ஒருமுறை ஈசனை தரிசிக்க விரும்புகிறேன். தமது புதல்வனை காண இருவருக்கும் ஆர்வம் மேலிட்டிருக்கிறதா? உண்மைதான் தாயே. நகுஷா,
நீடூழி வாழ்க. தமது புதல்வன் தோற்றம் குறித்த கருத்தென்ன? அழகின் சொரூபம். என் வருத்தம் யாதெனில், வாழ்வில் மிக மகத்துவம் பெற்ற பிள்ளை பருவத்தினை இவன் இழந்தான். எனினும் பரவசம் யாதெனில், இவ்வுருவம் பெற்றதால் இவன் தமது புதல்வியை மணக்க இயலும். நிகுண்டனை மாய்க்கவும் இயலும். இனி மிகுந்த விரைவினில் தாம் ஸ்வர்ணத்தாலான தமது மாளிகையில் ஸ்வர்ண அரியாசனத்தில் அமர்ந்து தியானிக்கலாம். தாமதமின்றி மாளிகைப் பணியினை துவக்க விரும்புகிறேன். பிரதானமாக அதில் தம் ஆசனத்தை ஸ்தாபிக்க அனுமதி வேண்டுகிறேன். அப்பணியினை பூர்த்தி செய்வதற்காக இந்த ஸ்வர்ணத்தினை தாம் தீண்டி இதனை புனிதமாக்குங்கள். நீ எனது தலை சிறந்த பக்தனாகும் ஆசைகளை வழங்கியுள்ளேன் தசானந்தா. என்னை பொறுத்த மட்டில் மண்ணாலான சிலைக்கும் ஸ்வர்ண சிலைக்கும் இடையே வேதமில்லை என்பதை நீ அறிந்திருப்பாய். என் பக்தர்களும் அத்தகு வேதங்களுக்கு இடமளிக்காமல் இருப்பதையே விரும்புகிறேன். ஏனெனில் அனைத்தும் மண்ணிற்குள் அடக்கம்தான். என்றேனும் மண்ணில் அடங்குவதே இவற்றின் விதி. தாம் தமது பக்தர்களின் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுபவர் பிரபு. எனது இந்த இச்சையை தாம் நிறைவேற்ற மாட்டீர்களா? ஸ்வர்ண ஆசனத்தில் தாம் தியானிப்பதை தரிசிப்பதையே நான் விரும்புகிறேன். தமது இந்த பக்தனின் கோரிக்கையை ஏற்க வேண்டுகிறேன் பிரபு. ஆகட்டும் தசானந்தா. உனது விருப்பம் இதுவே எனில் இதனை அவசியம் பூர்த்தி செய்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுவாமி, எனக்கு அருகே தாம் இருப்பதாக கருதி இந்த சுப காரியத்தினை நான் துவக்க உள்ளேன். அதற்கு அனுமதிக்க வேண்டுகிறேன். என்றும் நான் உன்னை அகல்வதில்லை பார்வதி. இனிதே துவங்கு.
எனது ஈசன் எனக்கு நிர்மாணப் பணிக்கு அனுமதி வழங்கினார். ஓம் நம சிவாய. விஸ்வகர்மா அவர்களே, மாளிகை நுழைவாயில் ஆயத்தமாகட்டும். இம்மாளிகை மகாதேவருக்காகவும் அன்னைக்காகவும் எழும்ப உள்ளது. இதில் எனது பங்களிப்பும் இருக்க விரும்புகிறேன். அதற்கு தாம் எனக்கு வாய்ப்பளித்தால். நீ உன் பங்களிப்பை தர விரும்பினால் இந்த நிர்மாணப் பணியிலிருந்து விலகினில். உனக்கு விளக்கம் அளிப்பதில் நேரம் வீணானால் மாளிகை நிறைவு பெறாதே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. என் தமக்கைக்கு விவாகம் நிகழ உள்ளது. அதற்கான ஆயத்தங்கள் துவங்க வேண்டும். ஆகையினால் விளையாட்டு வேடிக்கைகளில் சிறிது காலத்திற்கு கவனம் செலுத்தக்கூடாது. அக்கா, தாம் விருப்பத்தை கூறுங்கள். தமது விவாகத்தில் எத்தகைய ஆயத்தங்களை தாம் விரும்புகிறீர்கள்? அத்தகைய ஆயத்தங்களுக்கு ஏற்பாடு செய்கிறேன். அதை என்னிடம் ஏன் வினவுகிறாய்? தமக்கை இத்தனை நாணம் கொள்வது ஏன்? அண்ணா, தாமேனும் விடையளியுங்கள். தமக்கையின் விவாகத்திற்கு எத்தகைய ஆயத்தங்களை செய்ய வேண்டும்? யுத்த ஆயத்தங்கள் குறித்து என்னிடம் வினவு. எனினும் விவாகம் தொடர்பாக நான் எதையும் அறிய மாட்டேன். நந்தி, மகாதேவரது விவாகத்தில் மட்டுமே நான் பங்கேற்றுள்ளேன். இருப்பினும் அந்த அனுபவம், அதன் அடிப்படையில் நான் என்ன கூற? நண்பரே நண்பரே நண்பரே, நாங்கள் தமக்கு ஏதும் உதவலாமா? நாங்கள் அநேக விவாகங்களில் பங்கெடுத்தவர்கள். அப்படியெனில் நீங்களே கூறுங்கள். விவாகத்திற்கு எத்தகைய ஆயத்தங்கள் அவசியம்? குறைவின்றி ஏராளமான உணவு வகைகள் தேவை. எத்தகு விவாகத்திலும் தலை சிறந்த உணவுக்கான ஆயத்தம் இன்றியமையாதது. உணவா? நான் உணவு உட்கொள்ளவில்லை என்பதையே மறந்தேனே.
அழைக்கவில்லை. தற்சமயம் அன்னையும் இங்கில்லை. இனி நமக்கான போஜனத்திற்கு இங்கு எவர் ஆயத்தம் செய்வார்கள்? கணேசன் மிகவும் பசித்திருப்பான். கைலாயத்தில் அவனுக்கு எவர் உணவூட்டுவார்கள்? நான் எங்கு வர வேண்டிய துரிதத்தில் அங்கு உணவை ஆயத்தமும் செய்யவில்லை. மோதகங்கள் பிரமாதமாக ஆயத்தமாகின. தாமதம் எதற்கு? துரிதம் வேண்டும். கணேசா, இங்கு நீ செய்வது என்ன? உணவை ஆயத்தமாக்குகிறேன் அக்கா. வேறென்ன? நீ உண்பதற்கா? இல்லை, நாம் அனைவரும் உண்பதற்காக. அன்னையாரும் இன்று இவ்விடம் இல்லை. ஆகையால் அவர் இங்கு இல்லாத நிலையில் கைலாயத்தை பரிபாலிக்க வேண்டியது எனது பொறுப்பே. தாமுடன் உணவருந்த அனைவரையும் அழைக்கலாம். தந்தையை நானே அழைத்து வருகிறேன். ஆகட்டும். தந்தையே, தந்தையே, வாருங்கள். உணவருந்தும் வேலை வந்தானது. என்ன சிந்தனை? அன்னையார் கைலாயத்தில் இல்லாத போது உணவு எவ்வாறு ஆயத்தமானது என வியப்பு கொண்டீர்களா? அதனை நான் தமக்கு விளக்குகிறேன் தந்தையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கணேசா, உணவருந்த விஸ்வகர்மாவையும் தசானந்தனையும் நீ அழைக்கவில்லையா? மாளிகை பணி நிறைவடையும் மட்டும் இடத்திலிருந்து தான் அகல மாட்டேன் என்று தசானந்தர் கூறியிருக்கிறார். விஸ்வகர்மா அவர்களும் அக்கருத்தை ஆமோதிக்கிறார். ஆகையினால் நந்திதேவர் அவர்களுக்கான உணவினை அவ்விடமே சென்று வழங்குவார். கணேசா, இனி நீ அமர்ந்து உணவு உட்கொள், நான் பரிமாறுகிறேன். இல்லை நண்பரே, இன்று உணவை தயாரித்தது நாம் தானே. அதனால் அதை பரிமாறும் இன்பமும் நமக்கே கிட்ட வேண்டும். இங்கு அன்னையார் இருந்திருந்தால் முதலில் அனைவருக்கும் அவர்கள் பரிமாறி இருப்பார்கள். அதனையே நானும் பின்பற்ற விரும்புகிறேன். அத்துடன் என் பசியை கட்டுப்படுத்தும் ஆற்றல் எனக்கு உள்ளது. உண்ணுங்கள் தந்தையே.